நீ கண்ணீர் சிந்திய காலம் முடிந்து நீ புன்னகை செய்யக்கூடிய காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. தோல்வியை சந்தித்த நேரங்கள் முடிந்து வெற்றியை சந்திக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னை வாழ்க்கை பாடுபடுத்திய நேரங்கள் முடிந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அவசரமாக அதனால் உன்னை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும், இன்னும் பல உண்மைகளை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை சிறிதும் உதாசீனப்படுத்தாமல் சற்று முழுவதுமாக கேட்டு உன் வாழ்விற்கான நன்மையை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் என்று 100% நான் நம்புகின்றேன். உன்னை அறிவால் பயன்படுத்தி வீழ்த்த முடியாது என்பதை தெரிந்து உன்னுடைய மனதை புண்படுத்தி வீழ்த்த நினைக்கின்றார்கள். நீ அப்படி விழுந்துவிடக்கூடிய குழந்தை இல்லை. என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கி பாதுகாக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ சொன்ன உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள தவறியதாலும், உன்னை பற்றி புரிந்து கொள்ள தவறியதாலும் இப்பொழுது அவர்களும் அவர்களுடைய நிலையில் வேதனையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய மனம் காயப்படும் என்று தெரிந்து உன்னை காயப்படுத்தியவர்கள் அவர்களுடைய மனம் இப்பொழுது காயப்பட்டு தவித்து கொண்டிருப்பதை என் கண்களால் நான் பார்க்கின்றேன். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவரின் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பதை மறந்து சிலர் செயல்பட்டு இப்பொழுது அதற்கான பாவத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயம் உன்னுடைய மனநிலை மாறி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படும். தவறு செய்யாத மனிதன் இந்த பூமியில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தவறுகளை இழைத்துவிட்டு அதற்கான பாவத்தையும் அனுபவித்தபடிதான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு முறை விழுந்துவிட்டால் எழுந்து நடக்க முடியாது என்று எண்ணி தவிப்பவர்கள் தோல்வியை மேலும் மேலும் தழுவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விழுந்துவிட்டால் உடனே எழுந்து புறப்பட தயாராகுபவர்கள் வெற்றியை நோக்கி நகரத் தொடங்கி விடுகின்றார்கள். பிறரிடம் நீ அன்பை காட்டி ஏமாந்து இருப்பதை வாழ்க்கையின் பாடமாக கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி எழுந்து புறப்பட தயாராக வேண்டும். வாழ்க்கையே முடிந்து விட்டதோ என்று எண்ணி கஷ்டத்தை சுமந்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல என் குழந்தையே. தோல்விகளை சந்திக்காத மனிதர்கள் இல்லை, கஷ்டத்தை அனுபவிக்காத மனிதர்கள் இல்லை, ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்காத நபர்கள் வாழ்க்கையில் இருந்தது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நகர்வுக்கு தயாராகி விடுகின்றார்கள். அப்படி நீயும் அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகிவிடு. சேர வேண்டியது காலமும் நேரமும் வரும்பொழுது தானாக உனக்கான இன்பமாக வந்து சேரும் என்பதை எண்ணி உன் மீது வாழ்க்கையின் மீது கவனத்தை திருப்பு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நான் நடத்தி தருவேன்.